ஹாய், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணுறதுக்காக அதை பாருங்கள், நான் என்ன செய்ய போகிறேன்னா, வெண்டைக்காயை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுட்டேங்க. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். அடுத்தது வந்து 2 லெமன் இருந்தது. இது பாருங்கள், லெமனில் வந்து கொஞ்சம் கருப்பு கருப்பாக இருக்குது. இது வந்து சிட்ரஸ் கேங்கர்னு சொல்லுவாங்க. ஒரு வகையான நோய் தான் அதுக்கு. இருந்தாலும் இங்கே இது தான் கிடச்சிது. அதனால் வேறு வழி இல்லாமல் வாங்கிட்டேன். இந்த லெமன் பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த லெமனை தாளிக்கிறதுக்காக எண்ணெயும் ஊற்றி வச்சாச்சு. சாதம் வடிக்கிறதுக்கு அரிசியை ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேங்க. இப்போ வந்து நான் வெண்டைக்காய் பொரியல் ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ நான் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ லஞ்ச் பாக்ஸுக்கு தேவையான எல்லா ஐட்டங்களும் நான் எடுத்து வச்சுட்டேங்க. சாதம் நல்லா வடித்து ஆற வச்சுட்டேன். வெண்டைக்காய் பொரியலும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இதை பாருங்கள், லெமனுக்கு வந்து நான் கடலப்பருப்பு, கடுகு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, லெமன் ஜூஸ் எல்லாம் ஊற்றி உப்புலாம் போட்டு கரெக்டாக வச்சாச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, சில்ட்ரன்ஸுக்கு தேவையான லஞ்ச் பேகு, லஞ்ச் டவலு, ஸ்பூனு, பாக்ஸஸ் எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன். இப்போ வாங்க, இப்போ இந்த லெமனு ஜூஸை எடுத்து இந்த சாதத்தில் போட்டு நல்லா கலக்கி எடுத்துக்கலாங்க. இதில் வந்து வேர்க்கடலை இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்லை, அதனால் நான் வேர்க்கடலையே சேர்க்கலை. இப்போ பாருங்கள், இந்த லெமனை சாதத்தோடு சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்கலாம். இதில் மஞ்சத்தூள் வந்து நான் கொஞ்சமாக தாங்க போடுவேன். ஏன்னா லெமன் கலரில் வரணுன்றதுக்காக. நிறைய மஞ்சத்தூள்லாம் நான் போட மாட்டேன். சரிங்களா? இப்போ சில்ட்ரன் சாப்பிட்டுட்டே இருக்கட்டும். அவங்களுக்கு தேவையான சாதத்தை வந்து நம்ம போட்டுட்டு அவங்க சாப்பிட்றதுக்குள்ளே நம்ம லஞ்ச் பேக்கை ரெடி பண்ணிடலாம். சரிங்களா? இது வந்து நான் யூஸ்வலாக செய்யக்கூடிய ஒன்று தானுங்க. இப்போ பாருங்கள், வெண்டைக்காய் பொரியல் வந்து அவ்வளோ சூப்பராக வந்திருக்குங்க. உதிரி உதிரியாக இருக்குது. நான் இது எப்படி செஞ்சுருக்கேன்னா, தண்ணியே விடாமல் வெறும் எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கி எடுத்திருக்கேங்க. சிம்மில் வச்சு வதக்கி எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், இவங்க சாப்பிட்டுனே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து லஞ்ச் பேக்கை ரெடி பண்ணிக்கலாம். சரிங்களா? தோசை செஞ்சு கொடுக்கலாம் தான் பார்த்தேன். சரி வேண்டாம், இதையே சாப்பிடுவோம். அவங்க வந்து மார்னிங் டைமில் அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க. அதனால் அவங்கள நம்பி நான் டிஃபன் எதுவும் செய்கிறது கிடையாது. இதையே வந்து அவங்க சாப்பிட மாட்டாங்க, வெஸ்ட்டு தான் போயிடுவாங்க. சரிங்களா? இதில் நான் எவ்வளோ கம்மியாக லஞ்ச் பாக்ஸில் போட்டாலும் ரிட்டன் வந்து திருப்பி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அந்த ரிட்டன் எடுத்துகிட்டு வந்துட்டு என்கிட்ட சொல்லவே மாட்டேன்றாங்க. அப்படியே லஞ்ச் பேக்குள்ளே அப்படியே தான் இருக்கும். சரிங்களா? மறுநாள் வந்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்கும்பொழுது தான் அவங்க சாப்பிட்றதே கிடையாது. இருந்தாலும் நம்மளுக்கு வந்து மனசு கேட்க மாட்டேன்னுது இல்லைங்களா? நம்ம சாப்பிடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம போட்டு அனுப்புகிறோம் சாதத்தை. ஆனால் அவங்க வந்து பொரியலாக இருந்தாலும் சரி, எந்த ஐட்டமாக இருந்தாலும் அப்படியே பாதி ரிட்டன் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. வேஸ்ட்டாக தான் போகுது. இதில் வந்து பொரியல் கிண்ணத்தில் நம்ம அவங்களுக்கு தேவையான பொரியலை நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? இந்த வெண்டைக்காய் ஓரளவுக்கு சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேங்க. இப்போ அவங்களுக்கு தேவையான பிரேக்ஃபாஸ்ட்டையும் லஞ்ச் பாக்ஸும் நான் போட்டு வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை லஞ்ச் பேக்கில் வச்சிடலாம். நீங்களாம் மார்னிங் என்ன டிஃபன் சாப்பிட்டீங்க, ஆஃப்டர்நூன் பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிட்டீங்கன்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ வந்து ஃபஸ்ட்டு கோல் வந்து வின் பண்ணிடுச்சிங்க. 100,000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே போயாச்சு. என்னுடைய சேனலை பார்க்குற அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும், வியூவர்ஸுக்கும், கமெண்டர்ஸுக்கும் தைப்பூச திருநாள் அன்று எங்களுடைய 1000 சப்ஸ்கிரைபர்ஸை வந்து நாங்கள் செலப்ரேஷன் பண்ண போகிறோம். அந்த நன்னாளிலேயே எங்களுடைய ஃபஸ்ட்டு கோல் வந்து முடிஞ்சிடுச்சிங்க. இன்னும் வியூவர்ஸ் தான் அதிகமாக வரமாட்டேன்றாங்க. எங்களுடைய சேனலை வந்து அனைவருமே பார்த்து எங்களுக்கு வியூவர்ஸுடைய கோலையும் எங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணுமாறு எஸ்ஜேஎம் சேனல் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.